சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை அரசியல் விமர்சகர் திரு ஹரிமாதவன் அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்குது, களம் எப்படி இருக்குது, இது குறித்தெல்லாம் தான் விரிவாக உரையாட இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு ஹரிமாதவன். வணக்கம் சார். வணக்கம் சார். நிறைய தருணங்களில் தமிழக அரசியல் சூழல் எப்படி இருக்குது, களம் எப்படி இருக்குது அப்படின்லாம் நம்ம பேசியிருக்கிறோம். தென் மாவட்ட பகுதியை சார்ந்தவர் நீங்கள். தென் மாவட்ட களம், அந்த ஓபிஎஸ் அவர்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வெளில வந்தார்ல, அதன் பிறகு எப்படி இருப்பதா சொல்கிறீங்க? இந்த பாஜக கூட்டணியிலேருந்து அவர் வெளியே வந்துட்டாராங்கிறது இன்றைக்கி முழுசாக தெரியலை. வெளியே வந்துட்டு தான் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது திரும்ப அடுத்தடுத்து இது திமுகவையும் பாரதிய ஜனதாவையும் சமதூரத்தில் வச்சுருக்க மாதிரி தான் அவரோட அறிக்கைகள் வருது. இது எப்போவுமே அவரோட அரசியல் தென் மாவட்டங்களை சார்ந்து தான் இருக்குது. அவர் போன பாராளுமன்ற தேர்தலையே பாரதிய ஜனதா அணியில் நிற்கும் போது அவர் தேனியை தினகரன்கிட்ட கொடுத்துட்டு அவர் ராமநாதபுரத்தை சூஸ் பண்ணது அவர் சார்ந்த முக்குளத்தோர் வாக்குகளை, குறிப்பாக மறவர் சமூக வாக்குகளை குறி வச்சு அவர் அங்கே போனார். ஏன் தேனியிலேயே நின்றுக்கலாம்ல? எதுக்காக தேனியை தினகரனுக்கு கொடுத்துட்டு இவர் அங்கே போனதுக்கு என்ன காரணம்? அவர் தினகரன் நேர வீடு, இவர் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர். இவர் தினகரனும் இவரும் ஒத்த கருத்தோட அரசியலுக்கு வரும்போது இப்போ அதிமுகலேருந்து இவர் வெளியேற்றப்பட்ட பொதுக்குழுக்கு அப்புறம் வெளியேற்றப்பட்டதுக்கப்புறம் தினகரன் இவர் போய் அவர் வீட்டில் போய் பார்க்குறார். அவர் இவர் ஆஃபீஸில் இவர் வீட்டில் பார்க்கல. இவர் தான் போய் இவர் எப்போவுமே அந்த தன்னடக்கத்தோட தினகரன் அன்னைக்கு எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இன்றைக்கும் இருக்கிற மாதிரி ஒரு இயல்புல தான் அவர் இருக்கார். கூப்பிடுற பழக்கம். ஆமாம், அந்த இயல்புக்குள்ளேயே அவர் இருக்கார். அந்த இயல்பினுடைய அடிப்படையில் தேனியை அவர்கிட்ட தினகரன்கிட்ட கொடுத்துட்டு இவர் ராமநாதபுரத்தில் நிற்கிறார். ஒருவேளை தேனியில் நின்றுருந்தா ஓபிஎஸ்க்கு வெற்றி வாய்ப்பு இருந்திருக்கும். தேனி அவருக்கு ராசியான தொகுதி. போன தடவை திமுக அணி 53% மேலே எடுத்து போன பார்லிமெண்ட் 19 பார்லிமெண்ட் தேர்தலில் வரும்போது கூட இது தேனியை அவரால் தக்க வச்சுக்கிற முடிஞ்சுங்கிறது அவருக்கு தேனி ராசியான தொகுதி. அவரோட ஹோம் டவுன். 2வது தேனியிலே இருந்தார்னா அவர் சமூகம் சார்ந்து அவர் அந்த ஒரு வட்டத்துக்குள்ளே அவரை அடைச்சிருக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. தேனியில். ஆமாம், தேனியில் முக்குளத்தோர் வாக்கு இருந்தாலும் அவர் சார்ந்த மறவர் சமூக வாக்குகள் அங்கே ரொம்ப கம்மி, குறைவு. ரொம்ப மைனாரிட்டியாக அவங்க இருக்கக்கூடிய இடம் தேனி நாடாளுமன்றத்தில். அப்போது எப்படி ரவீந்திரநாத் இந்த 2019 கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே அந்த கிரவுண்டெல்லாம் கொஞ்சம் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்துக்கீங்க. எப்படி ரவீந்திரநாத் மட்டும் எப்படி அந்த அலையில் தப்புனார்? எப்படி அந்த வாக்குகள் அவருக்கு கிடைச்சதில் என்ன நடந்துச்சு ஆக்சுவலாக ரவீந்திரநாத்துக்கு ஒரு முதல் விஷயம் கட்சி அமைப்பு ஆளுங்கட்சியாக இருக்கும்போது முழு மூச்சாக அவருக்கு வேலை பார்த்துச்சு. மற்ற இடம்லாம் தோத்த பிறகு அவர் மட்டும் தப்புனாரே. இல்லை, மற்ற இடங்களுக்கும் அதுக்கு நான் வித்தியாசம்னா அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியா இது. தினகரன் இவர்கிட்ட உசேன்கிட்ட தோற்று போகும்போது கூட வெறும் 28,000-38,000 ஓட்டு தமிழ்நாடு பூரா லட்சக்கணக்கான வாக்குகள் சேர்த்து அதில் அதிமுக தோற்று போகும்போது தினகரன் நெக் டு நெக்கில் தான் அவர்கிட்ட தோற்று போனார். இது இன்னைக்கு உள்ள தேனி பார்லிமெண்ட் பழைய பெரிய பார்லிமெண்ட்லேருந்து மாறுபட்டது. உசிலம்பட்டிலாம் இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்துடுது. இப்போ பழைய சேடப்பட்டி எடுத்துகிட்டு இப்போ உசிலம்பட்டி இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்துடுது. சோழவந்தான் இந்த பார்லிமெண்ட்டுக்குள்ளே வந்துடுது. அந்த ரவீந்திரநாத் ஜெயிச்ச ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இது தேனி பார்லிமெண்ட்டில் 19 பார்லிமெண்ட்டில் ரவீந்திரநாத் சோழவந்தானில் லீடு எடுக்கிறார். ஆனால் அதே சோழவந்தான் சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் வெங்கடேசன் லீடு எடுத்துறாரு. ரொம்ப பெரிய வித்தியாசம்ல, அது எல்லாருமே இப்போ கவனிச்சது. மற்ற தொகுதியில் அவர் மாவட்டத்துக்குள்ளே வர்றது. இது சோழவந்தான் மதுரை மாவட்டம், மதுரையோட புறநகராகவே அது இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். இது வெறும் முக்குளத்தோர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் கிடையாது. முக்குளத்தோர், கவுண்டர், பிள்ளைமார், தலித் எல்லாரும் கலந்த ஒரு தொகுதி. ஆமாம். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற கணக்குப்படி பார்த்தா மோடி ஃபேக்டர் ரவீந்திரநாத்துக்கு கை கொடுத்துருக்கா? 2019 சில சமூகங்கள் ரவீந்திரநாத் ஆதரிச்சிருக்கா? முக்குளத்தோரை தாண்டி சில சமூக வாக்குகள் அவர் பெற்றிருக்கிறாரா? அப்படி பெற்றிருந்தா மட்டும்தான் ஜெயிச்சிருக்க வாய்ப்பு. அவர் நீங்கள் தேனி பார்லிமெண்ட் எடுத்துக்கிட்ட போது போடி சட்டமன்ற தொகுதியோ எடுத்துக்கிட்டால் அவர் முக்குளத்தோர் முகமாகவே கிடையாது. எல்லாருக்கும் பொதுவான ஒரு தலைவராக தான் அந்த இடத்துல நிற்கிறாரு. அந்த பார்லிமெண்ட் தொகுதியில் முக்குளத்தோர் வாக்குகளை தங்க தமிழ்ச்செல்வன் பெரிய அளவில் பிரிச்சுட்டு போயிடுறாரு. 4 தடவை ஞானகுருசாமி இது தெலுங்கு பேசுகிற வேட்பாளர், இது திமுகவில் எம்பியாக இருந்த ஒரு இடத்துல EVK இளங்கோவன் இது
தெலுங்கு பேசுகிற மக்களோட வாக்குகளையும் சிறுபான்மை மக்களோட வாக்குகளையும் நம்பித்தான் அவர் நிற்கிறார். அதுதான் கணக்கா இருக்கு. ஆமாம், 19 பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேனியார் இருந்தாலும் சரி, ராமநாதபுரமாக இருந்தாலும் சரி, மோடி ஃபேக்டர் ஒரு நெகட்டிவ். என்னன்னா முஸ்லீம் பாப்புலேஷன் அடர்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் தேனியும் ராமநாதபுரம். ஆமாம், தேனியில் நீங்கள் வந்து ஆர்வன் வந்து 2009 நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தலே 1 லட்சம் ஓட்டுக்கு நெருக்கி வாங்கினார்ல. அப்போ நீங்கள் சொல்கிறது வந்து இப்போ ரவீந்திரநாத்தை அந்த டைமில் 2019 ஒரு குறிப்பிட்ட ஒரு இந்த சமூகத்துக்கான முகமாலாம் பார்க்கல, பொதுவாக வேட்பாளராக மோடியிலையும் எடுத்து தேனிலையும் 2லையுமே எடுத்துக்கிட்டா, தேனி பார்லிமெண்ட்லையும் மோடி சட்டமன்ற தொகுதியிலையும் எடுத்துக்கிட்டா, ஓபிஎஸ் குடும்பம் நடுநிலையான ஒரு சமூகத்துக்கு உண்டான ஆட்களாக இல்லாமல் எல்லா மக்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம், அந்த பணிவு, அந்த விஷயங்களில் வந்து அதிமுக ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியா அந்த பகுதி. ஆமாம், அமைப்பு ரீதியாக அதிமுக ஸ்ட்ராங்கான ஒரு ஏரியா. இது உங்களுக்கு இப்போ பழைய திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியிலேயே ஓகே இந்த பகுதி உள்ள இது சில பகுதியில் அங்கே வந்துடும். உசிலம்பட்டியெல்லாம் ஆமாம், இப்போ பழைய மாயத்தேவர் ஜெயித்த திண்டுக்கல் பார்லிமெண்ட் தொகுதியில் வந்துடுது. இப்போ சார், இப்போது பாஜக மீது அதிருப்தியில் மட்டும் வெளியே போகலை ஓபிஎஸ் அவர்கள் வந்து எனக்கு சுயமரியாதைக்கு இழுக்கு அப்படின்றாங்க. இப்போ ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது இல்லை, நான் உங்களை பார்த்தா எனக்கு பாக்கியம்னு சொல்லி கூட சந்திக்காமல் இருக்குது. உண்மையில் இதை வந்து ஓபிஎஸ் மீது சிம்பதியாக பார்க்குறாங்களா தென் மாவட்டத்தில், இல்லை இது இவருக்கு இது தேவைதான், இவர் ரொம்ப இறங்கி போயிட்டாரு, எப்போ என்ன மனநிலையில் பார்க்குறாங்க ஓபிஎஸ்? ஓபிஎஸ் பொதுவாக சுயமரியாதைங்கிற சப்ஜெக்ட், ஓபிஎஸ் மரியாதையாக எல்லாரையும் நடத்தக்கூடியவர். அவருக்கு மரியாதை கிடைக்கலைங்கிறது வந்து சுயமரியாதை தான். அதில் ரொம்ப மக்கள் அங்கே எப்படி அதை தென் மாவட்டத்தில் உள்ள மக்கள் எப்படி அதை பார்க்குறாங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிறீங்க ஒரு பொதுவான தலைவராக பார்க்குறாங்க அப்படின்னு, இந்த அளவுக்கு பாஜக டீல் பண்ணதை எப்படி பார்க்குறாங்க? அது வந்து தென் மாவட்டம் முழுசும் அவர் வந்து இப்போ பெரிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர். ஜெயலலிதாவுக்கு சபாநாயகராக இருந்தவர் தான். நீங்கள் இந்த இடத்த பார்க்கணும்னா அந்த ஒரு அநீதி நடந்துடுச்சு, ஒரு அவமரியாதை நடந்துடுச்சுன்னு மக்கள் பொங்கி எழுதுறது வந்து ஆந்திராவில் வந்து அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டர் இந்திரா காந்தி பேசினதுனால தான் என்டி ராமாராவ் தெலுங்கு தேசத்தை ஆரம்பித்தார். அந்த மாதிரி ஒரு எழுச்சி ஏற்படுத்து அந்த மாதிரி அவ்வளோ பெரிய எழுச்சியெல்லாம் அவருக்கு வந்து கிடையாது. ஆனால் குறிப்பிட்ட அவர் சமூகமாவது அவர் சமூகத்தை அவரால் வந்து தட்டி தூக்கி கொண்டு வர முடியும், மடைமாற்றம் பண்ண முடியும். அது வந்து ராமநாதபுரம் பார்லிமெண்ட்டில் அவருக்கு வந்து நடந்திருக்கு, அதில் மாற்றக்கிறது. இந்த சமூகம் எப்போவுமே திரளக்கூடிய சமூகம். அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னா, 84 நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் ரெண்டும் ஒன்றா வருது. எம்ஜிஆர் வந்து ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ரெட்டலையில் வேட்பாளர். அதே ரெட்டலையில் அன்னைக்கு இருந்த பெரியகுளம் பார்லிமெண்ட்டில் எம்ஜிஆர் நிப்பாட்டின வேட்பாளர் கம்ம செல்வேந்திரன் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் எம்ஜிஆர் காட்டிலும் கூடுதலான ஓட்டு. ஓகே, அந்த ஆண்டிப்பட்டி இது சட்டமன்ற தொகுதி 77 ஜனதா லீடு எடுத்த அந்த இடத்துல கலைஞர் வந்து வேறு வழியே இல்லாமல் தான் கட்சியிலேருந்து ஒருத்தர் நிப்பாட்டாமல் பிஎன் வல்லரசை முக்குளத்தோர் முகமாக, இப்போ குறிப்பாக சொல்லணும்னா பிரமல கலர் முகமாக அன்னைக்கு வந்து ஃபார்வர்ட் பிளாக் தலைவராக இருந்த பிஎன் வல்லரசை வந்து அப்பலுக்கற்ற தலைவராக இருந்தவரை வந்து எம்ஜிஆருக்கு எதிராக கொண்டு போய் நிப்பாட்டினார். அதனால தான் அந்த இடத்துல வந்து எம்ஜிஆருக்கு எதிராக தாக்கு பிடிக்க முடிஞ்சிச்சு. ஓகே, உங்களுக்கு இங்கே அருப்புக்கோட்டையிலையும் மதுரை மேற்குலையும் பெருசாக எம்ஜிஆருக்கு எதிராக தாக்கு பிடிக்க முடியாது திமுக. நோய்வாய்ப்பட்டிருந்த எம்ஜிஆர் புகழோட உச்சத்தில் இருக்கும்போது பிஎன் வல்லரசை கொண்டு போய் நிப்பாட்டி எம்ஜிஆர் திமுக அமைப்பு ரீதியாக பலம் கொன்றிய இடத்துல அன்னைக்கு அமைப்பு ரீதியாக பலம் கொன்றியது. அதுக்கப்புறம் ஜெயலலிதா போட்டியிடும் போது அதே ஆண்டிப்பட்டி தொகுதியில் அழகிரி வந்து ஜெயலலிதாவை மிரட்டிட்டார். அந்த இடத்துல அழகிரி வச்சிருந்த அந்த அமைப்பும் அந்த தேர்தல் வியூகமும் ஜெயலலிதா அன்னைக்கு உள்ளபடியே பயந்தாங்க பை எலெக்ஷன்ல. இப்போ நீங்கள் சொல்றது வந்து அந்த சமூகம் மறவர் சமூகம் வந்து ஓரளவுக்கு ஒரு அனுதாபத்தோடு ஓபிஎஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குன்றீங்க. அந்த அதை கன்சால்டேட் பண்ணி ஓபிஎஸ் வந்து இறங்கி வரும்போது முக்குளத்தோர் சமூகம் மட்டும் இல்லை, அதிமுக அனுதாபிகள் ஜெயலலிதா அனுதாபிகளோட அனுதாபத்தை அவர் பெற்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு. இப்போ ஓபிஎஸ் வந்து பாஜகவிலிருந்து வெளியேறியது நல்ல முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா, இல்லை திரும்பவும் பாஜகவோட போய் சேர்றது தான் சரியான முடிவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? உங்கள் மதிப்பீடு என்ன, எப்படி பார்க்குறீங்க? இல்லை ஒரு எடப்பாடி பழனிசாமி இபிஎஸ் வந்து ஓபிஎஸ்ஸை ஏற்றுக்குவாராங்கிறது கேள்விக்குறி. இன்னைக்கு பாரதிய ஜனதா பிஜேபி வந்து அண்ணாமலையும் தட்டி விட்டுட்டு இபிஎஸ் கண்ட்ரோல் இபிஎஸ் தான் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்ங்கிற இடத்துல கொண்டு போகும்போது வாய்ப்பே இல்லை. வெளியே வந்தது தான் இவருக்கு நல்லது, அந்த அணிக்கு நல்லது. ஓஹோ, இபிஎஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போ பாஜக ஒரு வேளை காம்ப்ரமைஸ் பண்ணி உள்ளுக்கு கொண்டு வருதுன்னு வைங்க, அப்படி உள்ளுக்கு போகிறது அவருக்கு நல்லா இருக்குமா,
இல்ல வெளியில இருந்து களமாடுறது தான் நல்லா இருக்கும். உடஞ்ச கண்ணாடிக்கு கிராமப்புற உடஞ்ச கண்ணாடியை எவ்வளவுதான் சேர்த்தாலும் ஒட்டாத வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன இப்போ அவரு திமுக ஒருவேளை திமுக ஆப்ஷனை ஓபன் பண்றாருன்னு வைங்க, அது ஒர்க் அவுட் ஆகுமா? அவருக்கு அது பலன் தருமா? அவருக்கு பெரிய முகங்கள் இல்லை, குறிப்பா இவர் சார்ந்த மறவர் சமூகத்துக்கு பெரிய முகங்கள் இல்லை. இவர் திமுகக்குள்ள போறது விருதுநகர் பார்லிமெண்ட்ல, தென்காசியில, திருநெல்வேலியில, ராமநாதபுரத்தில் திமுக பெரிய சப்போர்ட்டிங்காக இருக்கும். சப்போர்ட்டிங். ஆமாம். திமுகவோட ஒரு பேஸை வந்து கூட்டுறதுக்கு, அந்த இடத்துல திமுகவை மேலும் வலுப்படுத்துறதுக்கு, வெற்றி வாய்ப்பை திமுகவுக்கு ஈஸியாக உறுதிப்படுத்துறதுக்கு இவர் போகிறது வந்து பிரயோஜனம். பலருமே சொன்னாங்க. இப்போ நுணுக்கமாக அந்த மைக்ரோ அளவில் பார்க்கக்கூடியவர்கள் வந்து ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருப்பாங்க, கட்சி கட்டமைப்பை எங்கெங்கெல்லாம் வீக்காக இருக்கோ அங்கே பலப்படுத்துறதுன்னு ரொம்ப டேட்டாலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஓபிஎஸ்க்கு இருக்கிற அனுதாபம் இருக்குல்ல, அந்த மக்கள் வந்து திமுக எதிர்ப்பு உணர்வாளர்கள். இவர் போய் சேர்ந்தாருன்னா அந்த ஓட்டு அப்படியே ஃபில்டர் ஆகி திரும்ப அது இபிஎஸ்க்கு போயிருன்றாங்க. அப்படி நடக்காதா? கடந்த காலங்களில் அப்படி நடக்கலை. இல்லை, விருதுநகர் மாவட்டம் திமுக வீக்காக இருந்த மாவட்டம். தங்கபாண்டியன் இறந்ததுக்கு அப்புறம் கேகேஎஸ்ஆரை கொண்டு வந்து திமுக வந்து கட்சிக்குள்ளே சேர்க்குது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது சேர்க்குது. கேகேஎஸ்ஆர் திருநாவுக்கரசு கனவுல கலைஞர் வந்தால் கூட அடிச்சிருவாருங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை. அவ்வளவு பெரிய எம்ஜிஆர் விசுவாசிகளா, தீவிரமான எம்ஜிஆர் விசுவாசிகளா. கேகேஎஸ்ஆரோட கடைசி ரெக்கார்டு, அதிமுக கடைசி ரெக்கார்டு பழனி பை எலெக்ஷனுக்கு முதல் நாள் கேகேஎஸ்ஆர் ஆடின ருத்ர தாண்டவத்தை அன்னைக்கு துணியுடன் எழுதியிருந்தாங்க. ஆமாம் ஆமாம். அவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக. நீங்கள் அதுக்கு முன்னாடி நடந்த எல்லா தேர்தல்கள்லையும் நீங்கள் ஜெயலலிதா திரும்ப ரீட்டேன் ஆகணும் மதுரை கிழக்கு மருங்காபுரிக்கும், மதுரை கிழக்குக்கு கமாண்டராக இருந்த ஒரு திமுக 13 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த திமுக 3 தேர்தலில் எம்ஜிஆரை சந்தித்த பொன்முத்துராமலிங்கம் தளபதியாக இருந்து நடத்தின மதுரை கிழக்கு இடைத்தேர்தலில் முதல் தேர்தல் பொன்முத்துராமலிங்கம் அருப்புக்கோட்டையில் எம்ஜிஆர் நிற்கும் போது எம்ஜிஆருக்கு அதனால தேர்தல் பணிக்குழு செயலாளர் பொன்முத்துராமலிங்கம். 80 மேற்கு தொகுதியில் இவரே எம்ஜிஆரை எதிர்கொண்டவர் பொன்முத்துராமலிங்கம். 84 இவர் மாவட்ட செயலாளராக இருந்த ஆண்டிப்பட்டியில் எதிர்கொண்டவர் பொன்முத்துராமலிங்கம். அப்படிப்பட்ட பொன்முத்துராமலிங்கத்தை 89 மதுரை கிழக்கு திமுக 13 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்த மதுரை கிழக்கு இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றவர் கேகேஎஸ்ஆர் ராமச்சந்திரன். நீங்கள் சொல்கிறது முக்கியமான இடம். ஏன்னா கேகேஎஸ்எஸ்ஆர்லாம் அந்த அளவுக்கு சட்டமன்றத்திலேயே ஜே அணின்னு இருக்கிறப்ப என்னென்னலாம் நடந்தது அப்படின்றது பார்ப்போம். இந்த தாக்குதல் சம்பவத்துலலாம் வருது. அவர் போய் சேர்றாருன்னா ஓட்டும் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. இப்போ வெளியிலிருந்து சொல்கிறாங்கல்ல, அதிமுக ஓட்டு திமுகவுக்கு போகவே போகாது, அப்படிலாம் இல்லை. கிரவுண்ட் அப்படிலாம் இருக்காது இல்லைங்க. கிரவுண்ட் அப்படியே அந்த மாதிரி கிடையவே கிடையாது. நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, அந்த போட்டியை திமுக கேகேஎஸ்ஆர் நடத்தும் போது இதே அருப்புக்கோட்டைக்கு சாத்தூர் பை எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் இப்போ சாத்தூர் எலெக்ஷன் கேட்டோம், யார் உண்மையான அதிமுக நிரூபிப்போம், ஜெயலலிதாவும் கேண்டிடேட் போட்டு நாங்களும் கேண்டிடேட் போடுறேன், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்னு சவால் விட்டவர் தான் கேகேஎஸ்ஆர். ஓகே. உள்ளபடியே அன்னைக்கு அந்த இடைத்தேர்தல் நடந்திருந்தா அது இன்னொரு ஆர்கே நகராக இருந்திருக்கும். ஓ அந்த சூழல் இருந்துச்சு. அந்த அளவுக்கு, அதாவது கட்சி அமைப்புக்கு இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் எம்ஜிஆர் ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத ஒரு காலகட்டத்தில், பெரிய ஈர்ப்பு சக்தி முக்கிய தலைவர்கள் இல்லாத ஒரு காலகட்டத்தை, பேச்சாற்றல் எழுத்தாற்றல் ஒரு ஒரு க்ரௌடு பில்டிங் கெப்பாசிட்டி இல்லாத தலைவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசர்ஸ் தான் இன்னைக்கு வந்து வாக்குகளை கொடுக்க முடியும். இங்கே மட்டும் முக்கியம், ஆர்கனைசர் வந்து யாரெல்லாம் வலுவா இருக்கிறாங்களோ அவங்க வந்து சீட் கன்வெர்டபிலிட்டியை, அவங்க வந்து வெற்றியை பெற்றுத்தர முடியும். செந்தில் பாலாஜி கொடுத்த மாதிரின்னு சொல்லி. செந்தில் பாலாஜி இன்னைக்கு இல்லை, இது 77 தேர்தலில் இருந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு கட்சிக்கும் டாமினன்ஸு. நீங்க சொல்றது முக்கியமானது ஹரிமாதவன். அதனால தான் ஒவ்வொரு கட்சியும் இந்த ஆர்கனைசர், அந்த களமாடுறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பொறுப்பு கொடுத்து கட்சியில் இருந்து தூக்குறதுக்கு காரணம் இதுதான்றீங்க. அப்போ ஓபிஎஸ்க்கு வந்து திமுகவுக்கு போறது தான் பலன் தரும், விஜய்க்கு போறது பலன் தராதா? எப்படி? விஜய்க்கு போறது விஜய்க்கு பெரிய ஒரு பாசிட்டிவ்னஸ் கொடுக்கும். 3 தடவை சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் தன்னை தலைவராக ஏற்றுக்கிட்டு வந்துட்டாருன்னா எம்ஜிஆருக்கு கிடைச்சதை காட்டிலும் ஒரு பெரிய லக்கா இருக்கும். ஆனால் அவர் திமுக பக்கம் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார்ல. நீங்கள் சொல்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ விஜய்க்கு ஓபிஎஸ் போனாலும் விஜய்க்கு ஒரு பெரிய பூஸ்டாக இருக்குன்றீங்க. கண்டிப்பாக அது ஓபிஎஸ்க்கு பூஸ்டாக இருக்கோ இல்லையோ,
விஜய்க்கு ஒரு பெரிய மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர். எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மானால் அடையாளம் காட்டப்பட்டவர், முக்குளத்தோர் சமூகத்தோட ஒரு முகமாக இருக்கவர். அவர் போய் விஜய் பக்கத்தில் நிற்கும் போது தென் மாவட்டங்களில் அந்த விஜயை சார்ந்து இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு பெரிய கூட்டத்துக்கு ஒரு பெரிய தளபதி கிடைச்சிட்டார். ஓ, ஆனா அங்க ஓபன் பண்ணிட்டாரு திமுக அம்சன் ஓபன் ஆயிடுச்சு. 3 தடவை ஸ்டாலினை முதலமைச்சரை போய் பார்க்கும்போது அவர் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டாருன்னு தான் அர்த்தம். ஓ, ஓகே. ஆனால் இன்னொரு இடம், இந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் பலரும் சொல்வது தான், நமக்கு எதுவும் உறுதியாக தெரியல. பலர் சொன்னது திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் இபிஎஸ் அவர்கள் 2 பேருமே இணைஞ்சு தான் ஓபிஎஸ் அவர்களை விரும்பலை அப்படின்னு சொன்னதும், அப்புறம் நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ்க்கு இடையே நடந்த வார்த்தை மோதல், அப்புறம் நயினார் நாகேந்திரன் இபிஎஸ் அவர்கள் கொடுத்த விருந்தெல்லாம் கனெக்ட் பண்ணி பேசுகிறாங்க. அங்கே கிரவுண்டில் நயினார் நாகேந்திரன் வெர்சஸ் ஓபிஎஸ்னு ஒரு பழைய பகை எதுவும் இருக்காங்க? அப்படி கிரவுண்டில் இல்லை, இவங்க 2 பேத்துக்குள்ள உண்டான ஒரு பகை இருக்குது 2 பேருக்கு தனிப்பட்ட. ஆனால் ஒரு சரியாவோ தவறாவோ இவர் இருக்கக்கூடிய மாவட்டம் வேற, அவர் இருக்கக்கூடிய மாவட்டம் வேற. ஓகே. இவர் திரு நயினார் இருக்கக்கூடிய மாவட்டம் மறவர் அடர்த்தியாக இருக்கக்கூடிய மாவட்டம். இவர் இருக்கக்கூடிய மாவட்டம் மறவர் சமூகம் ரொம்ப சிறுபான்மையாக இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். ஆனால் இது தெரிஞ்சோ தெரியாமல் 3 தடவை முதலமைச்சராக இருந்தவர், ஜெயலலிதாவுக்கு அடுத்த இடத்துல இருந்தவருங்கிற சூழ்நிலையில் அந்த முக்குளத்தோர் வாக்குகளை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு ஓபிஎஸ் தான் முகமாக இருப்பார். ஓபிஎஸ் இருந்தால் அந்த இடத்துல நயினாருக்கு வேல்யூ இல்லாமல் போயிருங்கிறது இயல்பான ஒரு விஷயம். இப்போ இபிஎஸ் அவர்கள் ஒரு கணக்கு போடலாம்ல, ஓபிஎஸ் அவர்கள் இல்லாமல் இருக்கட்டும், டிடிவி அவர்கள் இல்லாமல் இருக்கட்டும், நயினார் நாகேந்திரன் கூட்டணி கட்சி அந்த ஃபேஸை வச்சு இதை காம்பன்சேட் பண்ண முடியாதா? கண்டிப்பாக. இப்போ இதுக்கு நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் முடிவு திரு ஓபிஎஸ் 31% ஓட்டு, தினகரன் 25% ஓட்டு எடுத்திருக்காரு, நயினார் நாகேந்திரன் 32% ஓட்டு எடுத்திருக்காரு. ஓபிஎஸும் இவரும் டிடிவியும் எடுத்த இடம் கூட இதுக்கு இவங்களுக்கு பிஜேபிக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இருக்கக்கூடிய இடம். ஓகே. நயினார் ஓட்டு எடுத்த திருநெல்வேலி மாவட்டம் பிஜேபிக்கு பெருசாக ஹோப் இல்லாத ஒரு மாவட்டம். அங்கே கோர் அதிமுக ஓட்டு அவர் வாங்கினது பெரிய மிராக்கல் தான். அப்போ தனிப்பட்ட செல்வாக்கு ஆர்கனைசிங் பவர். இப்போ நீங்கள் நயினார் நாகேந்திரன் ஓபிஎஸ் இதுல யாரு பெஸ்ட் ஆர்கனைசர் உங்க பார்வையில? எப்படி இப்போ 26 மாவட்டத்தில் இவர் ஆர்கனைசர், அவர் ஏரியாவில் நீங்க ஏன் தென் மாவட்டம் அப்படி இல்லையா சுருக்குறீங்களே எல்லாரையும்? தென் மாவட்டம்னு வச்சு ஒரு 60 தொகுதி இருக்குப்பா, இதுல யாரு விளையாட போறாங்கன்னு அப்படி பார்க்க முடியாது. இன்னைக்கு ராஜேந்திர பாலாஜி சொன்ன பத்தி இவர் மாஃபா பாண்டியராஜன் சொன்னது ஒரு நல்ல வாசகம். குறுநில மன்னராக செயல்படுறாருன்னு ரொம்ப ரொம்ப மைனாரிட்டி சமூகத்திலிருந்து வந்த ஒரு ராஜேந்திர பாலாஜியே 10 வருஷம் மந்திரியாக இருந்தவர் குறுநில மன்னராக செயல்படுறாருங்கிற போது ஒரு பண்ணையாராக இருந்து வந்த திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக இதுக்கு மேலே நம்ம தாக்கு பிடிக்க முடியாதுன்ட்டு முதல் ஆளாக ஜெயலலிதா இறந்ததுக்கப்புறம் முதல் ஆளாக பிஜேபிக்கு போய் சீட்டு போட்டவர். 3 தேர்தலையும் தொடர்ந்து பிஜேபியில் சீட்டு வாங்கினவர். அவர் அந்த இடத்துல குறுநில மன்னராக தான் இருப்பார். இல்லை, இப்போ ஓவராலாக இம்பேக்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் இப்படி கேட்குறேனே, கிட்டத்தட்ட டிடிவியை இன்னும் உறுதிப்படுத்தலை. இப்போ கூட திரு இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க டிடிவி மீதான ஒரு எதிர்ப்பை தான் வெளிப்படுத்துகிறாங்க அவங்க பேட்டியில். இப்போ டிடிவி வேண்டாம், ஓபிஎஸ் வேண்டாம் அப்படின்ற முடிவுக்கு எப்படி பாஜக அதிமுக 2 பேருமே வராங்க? அதில் அப்போ என்ன தான் கணக்கு வச்சுருக்கிறாங்க தென் மாவட்டத்தில்? இல்லை, பிஜேபி அதிமுக காம்பினேஷன் ஏன் இந்த கணக்குக்குள்ளே வராங்கன்னா, இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் முக்குளத்தூர் முகமாக அறியப்பட்ட விஜயபாஸ்கர் ஆகட்டும், உதயகுமார் ஆகட்டும், ராஜன் செல்லப்பா ஆகட்டும், செல்லூர் ராஜா ஆகட்டும், காமராஜ் ஆகட்டும், வைத்தியலிங்கம் ஆகட்டும், யாருமே தோற்று போகல. நத்த விஸ்வநாதன் வயது முதிர்ச்சி பெருசாக ஒர்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நத்த விஸ்வநாதன் இவர் திண்டுக்கல் சீனிவாசன் நத்த விஸ்வநாதன் மாதிரி ஆட்கள் கூட ஜெயிச்சிட்டாங்க. ஓகே. இந்த மாதிரி யாராச்சும் ஒரு 10 பேர் தோத்து போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணுங்கிற முடிவுக்கு வரும். இப்போ இவங்க தேவையில்லை, இவங்க இல்லாமலேயே நம்ம ஜெயிச்சிட முடியும்னு நினைக்கிறாங்களா? இவங்களை உள்ளுக்குள்ளே கொண்டு இன்றைக்கி ரிவால்ட் கட்சிக்குள்ளே எதிர்ப்பே இல்லாமல் தனக்கு இணையான யாருமே இல்லைங்கிற இடத்துல இபிஎஸ் வச்சுருக்காரு. இவங்களை உள்ளே கொண்டு வந்தால் இவங்களுக்கு சப்பார்டினேட்டாக தானே இபிஎஸ் நேற்றுரைக்கு இருந்தார். நான் சொல்வது 2026 ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவங்க இல்லாமையே அவரால் தென் மாவட்டத்தில்
விளையாண்ட முடியுமா, தேர்தலை எதிர்கொண்ட முடியுமான்னு கேட்க. இல்லை, அவர் எதிர்கொண்ட முடியுங்கிறத இன்னைக்கு இருக்க அவரோட தளபதிகள் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை வந்து இவங்க எல்லாமே போன தேர்தல் ஜெயிச்சோம், இந்த தேர்தலை இவங்க எல்லாமே ஜெயிக்கிற முடியும்னு நம்பிக்கை. இன்னைக்கு பார்லிமெண்ட் தேர்தல் முடிவு எப்படி போனாலும் சரி என் தொகுதியை நான் ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. இந்த அதிமுக ஜெயிச்ச 75 பேருக்கு இருக்கு. 75 பேரை தாண்டி இன்னொரு 75 பேர் ரன்னரா வந்தவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இருக்கு. ஜெயிச்சிட முடியும். இது தேர்தலுக்கு முன்னாடியே தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி இபிஎஸ் கொடுத்துட்டாருன்னா நம்மளால இந்த தொகுதியை ஜெயிச்சிட முடியுங்கிற நம்பிக்கை ஒரு 150 பேருக்கு இருக்கு. நீங்க சொல்றது ஒரு முக்கியமான இடம். தென் மாவட்டத்திலே பலருமே வந்து முக்குளத்து சமூக வாக்குகள் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும், அங்க உள்ள முக்குளத்து சமூகத்தை சேர்ந்த கேண்டிடேட்டுக்கெல்லாம் ஒரு அச்சம் இருக்குன்றப்ப நீங்க சொல்வது அப்படிலாம் இல்லை, தைரியமாக தான் களமாறுறதுக்கு தயாரா இருக்கு. இன்னைக்கு வந்து இது செல்லூர் ராஜு போட்டியிடக்கூடிய தொகுதியில் முக்குளத்தூர் சமூகம், இது சிறுபான்மை சமூகம். இவர் உதயகுமார் போட்டியிடக்கூடிய திருமங்கலம் தொகுதியில் அவர் தான் சார்ந்த மரபூர் சமூகம், சிறுபான்மை சமூகம். ஆனால் எல்லா சமூகத்துக்கு உண்டான தலைவராக தான் அவர் பொது தலைவர்கள் வந்து அடையாளப்படுத்தி அந்த இடத்துல கொண்டு போயிடுறாங்க. அப்போ இதில் இன்னொரு என்ன, செல்லூர் ராஜு அவர்கள் அதிருப்தியில் இருக்கிற மாதிரி நிறைய அந்த அதிருப்தி தலைவர்கள் பட்டியல் அது எந்த அளவுக்கு உண்மைன்னெலாம் தெரியல. ஒரு பக்கம் தங்கமணி, இன்னொரு பக்கம் செங்கோட்டைன்றாங்க, இன்னொரு பக்கம் ஜெயக்குமார்ன்றாங்க, இந்த சைடு செல்லூர் ராஜு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் வாகனத்தில் ஏற்றாமல் போயிட்டாங்க இபிஎஸ்ன்ற மாதிரிலாம். ஏன்னா செல்லூர் ராஜு மீது அப்படி ஏதாவது தலைமைக்கு அதிருப்தி இருக்கா, அப்படி உணர முடியுமா? வாகனத்தில் ஏற்றலைன்னா அதிருப்தி, ஏற்றுனா எஸ்டிஎஸ் தொங்கிட்டு வந்தார், அவர் தொங்கிட்டு வந்தார். அந்த காலத்திலே அமைதி படைக்கு அடுத்தாப்புல வந்த சத்யராஜ் படத்தில் இதை வந்து விமர்சனம் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோ வயசான இவர் எஸ்டிஎஸ் வந்து வேனில் வந்து தொங்கிட்டு வந்தாருன்னு. இது கிடையாது. செல்லூர் ராஜு மேலே எடப்பாடி திருப்தியா இல்லையேங்கிறது சொல்லலாமே ஒழிய திருப்தி இல்லை. ஆமாம், செல்லூர் ராஜு அது அதிருப்தியாக இருக்காருங்கிறத நம்ம சொல்ல முடியாது. இவங்க செல்லூர் ராஜு வந்து இபிஎஸ்க்கு சபார்டினேட்டாக இருந்தவர் கிடையாது. இபிஎஸ் அவரும் ஒரே தளத்தில் இருந்தவங்க தான். இபிஎஸ் வந்த இடத்துக்கு நான் இது செல்லூர் ராஜும் வந்திருந்திருக்கலாம். இல்லை, அதுக்கப்புறம் தான் காலம்லாம் கடந்து இவரும் செல்லூர் ராஜும் அவரை ஏற்றுக்கிட்டாரு, பொதுச் செயலாளர்னு சொல்லி அவர் புகைப்படம்லாம் வச்சுட்டு எல்லாம் தானே இருக்கிறாரு. இப்போ உதயகுமார் மேலே அந்த டவுட் யாரும் சொல்லலை. அவங்க உதயகுமாருக்கு அவருக்கு ஏஜ் வித்தியாசம் நிறையா போயிருது. செல்லூர் ராஜு அவருக்கு ஈக்குவலான ஏஜ் அதே சீனியாரிட்டியில் இருக்கவர் தானே அவர். அது திடீர்னு ஓபிஎஸ்க்கு ஆதரவாக ஒரு பேட்டியில் கூட என்னங்க அவர் பாவம்லாம் சொல்லாதீங்க, அவர் எவ்வளோ பெரிய தலைவர் தெரியுமான்லாம் ஒரு சாஃப்ட் டோன் வேற எடுத்துட்டாரு. அது வேற அதிருப்திக்கு காரணமோ ஓபிஎஸ்? திரு செல்லூர் ராஜு எது பேசினாலுமே மக்கள் அதை வந்து ரசித்து பார்க்குறாங்க, கொண்டு போயிடுறாங்க. அதை வந்து பெருசாக ஒரு சீரியஸான விஷயமா வந்து எடுத்துக்கிறது இல்லை. அவரை வண்டியில் ஏற்றிருந்தாலும் அதை சீரியஸாக எடுத்துக்கிற போகிறதில்ல, வண்டியிலேருந்து இறக்கி விட்டாலும் அதை வந்து சீரியஸாக அவர் பொதுத்தள தலைவராக எல்லாருக்கும் இணக்கமான ஒருத்தராக ஒரு அணுகக்கூடிய ஒருத்தராக அவர் இருக்கிறது தான் அவரோட ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே. நிறைவாக தென் மாவட்டம், நீங்கள் அந்த பகுதியை சார்ந்து அதற்குள்ளே இருக்கிற விஷயங்கள்லாம் நன்கு அறிஞ்சவர், கிரவுண்டில் வந்து என்னென்ன டீட்டெயில் டேட்டா அப்படிலாம் பார்த்துட்ருக்குறீங்க. கிட்டத்தட்ட நமக்கு தெரிஞ்சபடி 4 முனை போட்டி உறுதியான மாதிரி சூழல் தான் இருக்குது. இன்னும் மதுரையை மையப்படுத்தி விஜய் நகர்வது, அப்புறம் சீமான் தீவிரமாக அவங்க களமாடிட்டு இருக்கிறாங்க. இப்படி 4 முனை. இதில் நமக்கு தெரியாத விஷயம், ஓபிஎஸ் என்ன பண்ண போகிறாங்க, தேமுதிக திரு ராமதாஸ் இவங்க யாரும் என்ன பண்ண போகிறாங்கலாம் தெரியல. ஆனால் 4 முனை போட்டி இருக்கிற மாதிரி சூழலில் தென் மாவட்டம் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? முடிவு எப்படி போக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது தென் மாவட்டங்கிறது வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், இது தமிழ்நாட்டிலேருந்து வேறுபட்ட ஒரு இது தட்பவெட்ப நிலையை கொடுக்கும். இது திருநெல்வேலியும் தூத்துக்குடியும் ஒரே மாதிரி நிலையை வைக்க கொடுக்கும். மதுரை, தேனி, ராமநாதபுரம் ஒரே மாதிரி நிலையை கொடுக்கும். இது வந்து 77 தேர்தல். இதுக்கு 4 முனை போட்டி கடைசி நடந்தது 77 தேர்தல். கன்னியாகுமரி இது டிஸ்ட்ரிக்டில் ஜனதாவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி. இது நீங்கள் வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா காங்கிரஸுக்கும் அதிமுகவுக்கும் போட்டி. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து 4 முனை போட்டியாக இருந்தாலுமே வந்து தென் மாவட்டம்னு அப்படி இல்லை, ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து ஒவ்வொருத்தர் டாமினேட் பண்ணும், ஒவ்வொருத்தரும் எதிர்கொள்ளக்கூடிய சூழல் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சூழலில் திமுக அட்வான்டேஜ், அதில் மாற்றமே இல்லை. ஓகே. ஆனால் விஜய் 100 இது மாநாட்டுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட இறங்கி போகிறாரோ அது யாரை பாதிக்கும்ங்கிறத வந்து நம்ம சொல்ல முடியாது. பிரஜாராஜ்யம் பாதித்ததில் சந்திரபாபு நாயுடு வர முடியாமல் திரும்ப ராஜசேகர ரெட்டியே வந்தார் பார்த்தீங்களா? அதுதான் அது இன்னைக்கு நிலைமையில் வேறு எந்த நடிகருக்குமே சொல்ல முடியாது. எம்ஜிஆரே உங்களுக்கு வந்து 71 சட்டமன்ற தேர்தலில் இது வந்து திமுக அணி 55% ஓட்டு எடுக்கிறாங்க. ஆனால் அதே திமுக அணி
எம்ஜிஆர் தனியாகவும் கலைஞர் தனியாகவும் 77ல் வராங்க பார்த்தீங்களா. இப்போ வரும்போது எம்ஜிஆரே வெளியிலேருந்து 5% ஓட்டை தான் எடுக்க முடிஞ்சுச்சு. இது தோற்று போயிடும்னு சொன்ன கலைஞர் 2% ஓட்டை வெளியிலிருந்து எடுத்தார். காமராஜர் மறைவுக்கு ஏற்பட்ட வெற்றிடத்துல யாரு ஷேர் பண்றாங்கன்றது ஷேர் எடுத்தது அவ்வளவுதான். ஓகே. இந்த கட்சியோட இப்போ பிளவு தான் எம்ஜிஆர். அவர் வெறும் 5% ஓட்டை தான் வெளியிலேருந்து கொண்டு வர முடிஞ்சு. கோர் திமுக ஓட்டுல இருந்து 5% தான் திமுக ஓட்டு ஒரு பக்கம் 25% திமுக ஓட்டு 5% வெளியிருந்து கொண்டு வந்தால் அவர் 30% வராரு. 20% 23% திமுக ஓட்டு 2% ஓட்டு எமர்ஜென்சி ஏற்ற ஹீரோங்கிற புள்ளியில் கலைஞர் வந்து 25% கொண்டு வராரு. ஆனால் இந்த எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எடுத்தடுப்பிலேயே ஒரு நடிகருக்கு 10% ஓட்டு இயல்பிலேயே இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் ஊடகங்கள் சொல்லக்கூடியது அன்டெஸ்டட் விஜய் 10% சொல்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து டெஸ்டட் 72 தொடர் வெற்றிகளை பெற்றுக்கிட்டு இருக்காரு. ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அவருக்கு வந்து 77 பார்லிமெண்ட் தேர்தலில் இந்திரா காந்தியோட கூட்டணி வச்சு நாடு முழுவதும் இந்திராவுக்கு ஆதரவான ஒரு அலை அடிக்கும் போது தமிழ்நாட்டையும் அந்த அலையை அறுவடை பண்ணிட்டார். அந்த தேர்தலே கலைஞர் போய் இந்திரா கூட்டணி வச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, முடிவுகள் மாறி இருக்கும், வேற மாதிரி போயிருக்கும், மாறி இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ பாண்டிச்சேரி எலெக்ஷன்லையும் பெர்சன்டேஜ் வைஸ் இவர் பெருசாக வரலைனாலும் சீட் வைஸ் இவர் பெருசாக வந்து பாண்டிச்சேரியில் ஆட்சியை பிடிச்சிடுறாரு. ஓகே. இது 2 அதிர்ஷ்டமும் எம்ஜிஆருக்கு கை கொடுத்துச்சு. தொடர் வெற்றி, தொடர் தோல்வியில் கருணாநிதி இருக்கார். கலைஞர் வீட்டுக்கு தான் போறாருங்கிறது 5 வருஷமாவே பிரசோசன் உண்டான ஒரு தான். ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எதுவுமே அன்டெஸ்டட் விஜய்க்கு 10% எல்லாருமே சொல்றாங்க, ஏற்றுக்கிறாங்க. 10% ஆரம்பிச்சிருவாருன்னு. இன்னும் அவர் டூர் போகும்போது இந்த 10% எவ்வளோ தூரம் கூட போகுதுன்னு தெரியல. ஆனால் இந்த 10% சொல்கிறது வந்து 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ள உள்ள ஓட்டு தான். ஓகே ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க ஓட்டை எந்த ஓட்டை அவர் வந்து கவர் பண்ண போறாரு, என்ன இஷ்யூ எடுத்து போக போறாரு, எப்படி கொண்டு போக போறாருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. பொறுத்திருந்து பார்க்கணும். ஒவ்வொரு தருணத்திலையும் நம்ம பேசுவோம், களம் எப்படி இருக்கு, கிரவுண்டில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கு, எப்படி சூழல் மாறி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம விரிவாக பேசலாம். உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க. மிக்க நன்றி திரு ஹரிமா. நன்றி சார். நன்றி சார். மற்றொரு சிறப்பு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.